சுவாமியே சரணம் ஐயப்பா. நாளை கார்த்திகை 1ஆம் தேதி ஸ்ரீ தர்மசாஸ்தாவின் அவதாரமான ஐயப்ப சுவாமிக்கு பிரம்மச்சரிய விரதம் இருந்து ஒரு மண்டல காலம் அல்லது கார்த்திகை மார்கழி 2 மாதம் விரதம் இருக்கும் அனைத்து ஐயப்ப பக்தர்களுக்கும் வணக்கங்கள். நாளை மாலை அணியும் பொழுது ஸ்ரீ தர்மசாஸ்தாவின் அவதாரம் ஐயப்ப சுவாமியின் அம்சம் சிவ விஷ்ணு அம்சம். அவர் சைவ வைணவ ஐக்கியர். சிவனுக்கு உகந்த மாலை ருத்ராட்ச மாலை ஒன்றும் துணை மாலை என்று அழைக்கப்படுகின்ற ஒரு மாலை, அதாவது துளசிமணி ஒன்றும். துளசிமணி விஷ்ணு அம்சம். ஐயப்ப சுவாமி விஷ்ணு மற்றும் சிவனுடைய அம்சம். சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்தவர். அதை குறிக்கும் வகையில் ஒரு துளசி மணி மாலையும் ஒரு ருத்ராட்ச மணி மாலையும் நிச்சயம் அணிய வேண்டும். இதில் இன்னொரு சயின்ஸும் இருக்குது. இப்போ மலையேறும் பக்தர்களுக்கு பார்த்திங்கனாக்கா இரத்த கொதிப்பை கட்டுப்படுத்துறது ருத்ராட்சம். ருத்ராட்சத்தின் ஒரு தன்மை என்னன்னாக்கா சயின்ஸு இரத்த கொதிப்பை கட்டுப்படுத்தும். மலை ஏறுறவங்களுக்கு இரத்த கொதிப்பு கொஞ்சம் வரும், அதை கண்ட்ரோல் பண்ணுறது இந்த ருத்ராட்ச மணி மாலை. கார்த்திகை மார்கழி மாதங்கள் பார்த்திங்கனாக்கா குளிரில் சளி பிடிக்கிற வாய்ப்பு இருக்குது. இதை கட்டுப்படுத்துவது பார்த்திங்கனாக்கா துளசி மணி மாலை. அதனால் மாலை அணியும் பொழுது ஒரு ருத்ராட்ச மாலையும் ஒரு துளசி மணி மாலையும் அணிய வேண்டும். சுவாமியே சரணம் ஐயப்பா.